கடவுள்லாம் அப்புறம், குருவெல்லாம் அப்புறம். முதல்ல தாய் தகப்பனை கடவுளா எண்ணுங்க பெத்த பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க எப்படியெல்லாம் வாழணும்னு தாய் தகப்பன் ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான். அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்ற வரைக்கும் தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி நினைக்கிறான். ஒரு மனைவியை கட்டின உடனே தாயும் தகப்பனும் தூக்கி ரோட்டில் போட்டுறான். இது 75% இன்னைக்கு உலகத்தில் நடந்துருந்தது. சில தாய் தகப்பன போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அப்ரூவ் பண்றாங்க, இப்படி அப்ரூவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சில தாய் தகப்பனால சொல்ல முடியாத தனக்குள்ளே போட்டு வெம்பி சாவறாங்க. அதே மாதிரி தாய் தகப்பனுங்க பிள்ளைங்களை அன்பை செலுத்தி வாழ வைங்க, காசை காட்டி வாழ வைக்காதீங்க. காசை காட்டி வாழ வச்சீங்கன்னா அன்பு இல்லாத வளரும், அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டு. அதனால நீங்க உங்க தாய் தகப்பனை காப்பாத்துறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுக்காக நினைச்சீங்க. நீங்க அந்த தாய் தகப்பனை பாதுகாப்பா வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும். ஓ, நம்ம தாய் நம்ம பாட்டி பாட்டனை நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சிருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாவை இப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கும்.